ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை எப்படி நாங்கள் வழிபாடு செய்தோன்றதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரஸ்வதி மாதாவை அமர வைக்கிறதுக்காண்டி நான் ஒரு புது நோட்டில் ஓமும் சஷ்டிக்கும் எழுதி வச்சு நான் அது மேலே சரஸ்வதி மாதாவை அமர வச்சுட்டேங்க. இந்த நவராத்திரி தேவிகளின் நவராத்திரியாக கருதப்படுவதால் நம்ம தேவிகளுக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் நான் சரஸ்வதி மாதா, லக்ஷ்மி மாதா, மீனாட்சி தாயாரை எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் அந்த நோட்டு மேலே ஒரு 5 ரூபாய் காயின் வச்சுட்டு கொஞ்சோண்டு அச்சத அரிசி போட்டுட்டு நான் கல்வியின் அதிபதியான சரஸ்வதி மாதாவை அமர வச்சுட்டேங்க. இந்த ஆயுத பூஜையின் முக்கியத்துவத்தையும் இந்த ஆயுத பூஜை உருவான கதையும் பார்க்கலாம் வாங்க. முந்தைய காலத்தில் போர் வீரர்கள் போருக்கு போவதற்கு முன் தங்களுடைய ஆயுதங்களை வழிபாடு செய்வதன் மூலம் உருவானதாக கருதப்படுகிறது. இது நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக கொண்டாடப்படுகிறது. மேலும் இது இந்துக்களின் இதிகாசங்களான மகாபாரத மற்றும் இராமாயணத்துடன் தொடர்புடையதாகவும் கருதப்படுகிறது. மேலும் மகாபாரதத்தில் அர்ஜுனன் தனது ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்த வன்னி மரத்தை வணங்கிய தினமாகவும், அது மட்டும் அல்லங்க, தேவி துர்கா அம்மா அரக்க ராஜாவை வீழ்த்தி வெற்றி கண்ட தினமாகவும் கருதப்படுகிறது. இந்த வெற்றியின் அடையாளத்தை கொண்டாடுவதன் மூலம் உருவானதுதான் இந்த ஆயுத பூஜை பண்டிகை. மேலும் கல்வி, கலை, அறிவின் அதிபதியான சரஸ்வதியையும், செல்வத்தின் அதிபதியான லக்ஷ்மி மாதாவையும், வீரத்தின் அதிபதியான பார்வதி தாயாரையும் ஆகிய 3 தெய்வங்களையும் முக்கியமாக வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் இது தேவிகளுக்கு கொண்டாடப்படுவதால் மங்களகரமான பொருட்களாக வளையல், மஞ்சள், குங்குமம், தாலிக்கவுறு எல்லாமே வச்சுட்டேங்க. இது நவமி திதியில் கொண்டாடப்படுவதால் சரஸ்வதி மாதாவுக்கு பிடிச்ச மஞ்சள் கலரில் தாங்க நான் எல்லாமே வச்சுருக்கேன். மேலும் அறிவு, இசை மற்றும் கலைகளின் தெய்வமான சரஸ்வதியை வணங்கி கல்வி, ஞானம் மற்றும் கலைகளின் முக்கிய தினமாக கருதப்படுகிறது. மேலும் நவராத்திரியின் நிறைவின் ஒரு பகுதியாக குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி நாளின் நவமி அன்று இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மாணவர்கள் தங்கள் புத்தகங்களையும், கலைஞர்கள் தங்கள் இசைக்கருவிகளையும், தொழில் செய்வோர் தங்கள் ஆயுதங்களையும் பூஜை செய்து சரஸ்வதியின் அருளை பெற்று கல்வியையும் அறிவையும் பெருக வேண்டும் என்று வணங்கும் தினமாக இத்தினம் கொண்டாடப்படுகிறது. இப்படி வழிபாடு செய்து அந்த பொருளை மறுநாள் விஜயதசமி அன்று பயன்படுத்துவதன் மூலம் உருவானதுதான் இந்த ஆயுத பூஜை பண்டிகை. அப்புறம் நான் பூஜைக்கு தேவையான அனைத்து பொருளையும் எடுத்து வச்சுட்டு பிரசாதத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. எடுத்து வச்சுட்டு நான் ஆயுத பூஜை கொண்டாடிட்டேங்க. அன்றைக்கி பிரசாதமாக நான் சுண்டல், கடலப்பருப்பு, சக்கரை பொங்கல் தாங்க செஞ்சுருந்தேன். அப்புறம் சரஸ்வதி மாதாவுக்கு ஒரு 101 ரூபாய் காயின் வச்சு நாங்கள் சரஸ்வதி பூஜை கொண்டாடிட்டோங்க. பிரசாதத்தில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் பழங்கள் பூராத்தையும் எடுத்து வச்சுட்டேங்க. எடுத்து வச்சுட்டு விளக்கு பொருத்தி தீப தூப ஆதாரணை காட்டியாச்சுங்க. 3 தெய்வங்களையும் சிறப்பாக வழிபாடு செஞ்சாச்சுங்க. எங்களுக்கு அன்னன்னைக்கு ஆயுத பூஜை இப்படி தாங்க போச்சு. எல்லா மாணவர் மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்கவும், தொழில் செய்பவர்கள் எல்லோரும் தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நான் தெய்வங்களை வழிபாடு செஞ்சுக்கிறேங்க. இப்படி தான் எங்களுக்கு ஆயுத பூஜை போச்சு. அன்னைக்கு மன நிறைவாக சாமி கும்பிட்டாச்சுங்க. ஃபைனலி இப்படி தாங்க இருந்துச்சு.
இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.